நீங்க சொன்னது சரிதான் மாமா. ஐயா ரொம்ப தங்கமானவர். வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ். சிறுகடி காசில் இன்றைக்கி எபிசோடில் அவர் கறிக்கடைக்கார மணியும் வந்து இவங்களுக்கு மாலை மரியாதை செலுத்தணும் திருடனை பிடிச்சதுக்கு அப்படின்னு வராரு. வரும்போது அப்போ முத்து மீனா கிட்ட நேராக நல்லா மாட்டிக்கிறாரு. இன்னும் முத்து வந்து அவரை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வராரு. அவர் பரசுராமனோட சம்மந்தி அவர் கறிக்கடைக்கார மணி வந்து மாட்டிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியல. முத்து கூட வந்து அவரும் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டில் வந்து விஜயாவும் அண்ணாமலையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ரோகிணியை பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. விஜயா, நான் கொண்டு வந்த மருமக முன்னாடி மீனா வந்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்தோடனே முத்து வந்து மனோஜ் பார்லர்மா எல்லாம் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னடா எதுக்கு இப்போ சத்தம் போடுற அப்படின்றாங்க. வந்து நம்ம பார்க்க வந்து மாமா வந்து ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்றாங்க. அவர் வந்து கூப்பிட்றாரு முத்து வந்து கிண்டலா. அப்போ வந்து அவர் உள்ளே வர்றாரு. உள்ளே வர பார்த்ததும் வந்து ரோகிணி வந்து ஷாக்காக வராங்க. முத்து வந்து அவருக்கு மாலையெல்லாம் போட்டு உள்ளே அழைச்சிட்டு வராரு. அவர் வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. பரசுராமனோட மாப்பிள்ளையோட மாமா தான் இவர் அப்படின்றாங்க. எல்லோரும் வந்து என்னடா சொல்கிற அப்படின்னு முழிக்கிறாங்க. இவர் மலேசியா மாமா அப்படின்ற மாதிரிலாம் விஜய் வந்து சொல்கிறாங்க. இல்லை, இவர் இங்கே லோக்கல் தான், இவர் வந்து பாஸ்போர்ட் கூட இவருக்கு கிடையாது, மலேசியாவில் ஒன்றும் இல்லை, இங்கே கறிக்கடை வச்சுருக்காரு அப்படின்றாங்க. எல்லோரும் ஷாக்காகி நிற்கிறாங்க. ரோகிணி உடனே பயத்தில் வந்து எப்போ மாமா வந்தீங்க, இங்கே எங்கே ரூம் போட்டு தங்கியிருக்கீங்களா, நீங்கள் எனக்கு கால் பண்ண வேண்டியதானே அப்படின்றாங்க. அவர் வந்து கறிக்கடைக்கார் வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாரு, உண்மையை ரொம்ப நாளைக்கு மறக்க முடியாதுன்னு. அப்போ வந்து விஜய் வந்து ரோகிணியை பார்த்து கேட்குறாங்க, அப்போ இத்தனை நாளாக எங்களெல்லாம் ஏமாற்றிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு, இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இடம் கிடையாது அப்படின்னு அவங்கள வந்து கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுறாங்க. என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இத்தனை நாளா லூஸா இருந்தது நீதான். உன்னை லூஸாக்கி வச்சிருக்கிறது பார்லர்மா தான். இவர் மலேசியா பக்கமே போனது கிடையாது, பாஸ்போர்ட் கூட கிடையாது.